இன்னொரு முக்கியமான அம்சம், நம்ம தொடர்ச்சியாக பல்வேறு இடங்கள்ல நிலம் எடுப்பு சம்பந்தமா நிறைய பிரச்சனைகளை சந்திச்சுட்டே இருக்கிறோம். ஒரு பக்கம் அரசுகள் யார் ஆட்சி பொறுப்பில் இருந்தாலும் வளர்ச்சி திட்டங்கள் அதற்கான நிலத்தை எடுக்க வேண்டி இருக்கிறது அப்படிங்கிற கருத்தை முன்வைக்கிறாங்க. இன்னொரு பக்கம் விவசாயிகள் அதே போல வேளாண் பெருங்குடி மக்களுக்காக பேசக்கூடியவர்கள் அவர்களுடைய அடிப்படை உரிமை பாதுகாக்கப்படணும் அப்படின்னு சொல்லக்கூடிய இடம். இந்த ரெண்டுக்கும் இடையில தான் இந்த சிக்கல் என்பது தொடர்ச்சியாக இருந்து கொண்டே இருக்கும். தற்போதைய சிக்கலாக ஸ்ரீபெரும்புதூர் அந்த பாலாஜா இடையில இருக்கக்கூடிய 6 வழிச்சாலை ஏன் இவ்வளவு காலதாமதமாகிறது அப்படிங்கிற கேள்விகளை திராவிட முன்னேற்ற கழகம் முன்வைக்குது. திரு தயாநிதி மாறன் அந்த கேள்வியை முன்வைக்கிறாரு. முதலமைச்சரும் இது தொடர்பான கடிதங்களை எழுதுகிறார். மத்திய அரசாங்கம் அதுக்கு ஒரு விளக்கம் சொல்றாங்க. மாநில அரசு தான் நிலம் கையகப்படுத்தி கொடுக்கணும், ஆனால் இன்னும் அங்கிருந்து அது முழுமையா நீங்க செய்யாததால தான் காலதாமதமாகுது அப்படிங்கிற குற்றச்சாட்டை மத்திய அரசு வைக்குது. மாநில அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் இது ஒப்பந்ததாரருக்கும் மத்திய அரசுக்கும் இடையிலான சிக்கலாகத்தான் இருக்குதே தவிர அதனாலதான் இது காலதாமதம் அப்படிங்கிறாங்க. இந்த சென்னை பெங்களூரு சாலையை பொறுத்த வரைக்கும் நீதிமன்றமே இதை தானாக முன் வந்து ஒரு வழக்கையும் எடுத்திருந்தது. 2019 நீதியரசர் சத்யநாராயணன் அவர் பயணித்த போது ஏற்பட்ட சொந்த அனுபவத்திலிருந்து ஒரு வழக்கை கூட முன்னெடுத்திருந்தாரு. அதனுடைய தொடர்ச்சியாக தான் இதெல்லாம் போயிட்டு இருக்கு. இது மட்டும் இல்ல, NLCக்கு எதிராக போராட்டங்கள் நடக்கிறத நம்ம பார்க்கிறோம். நிலம் எடுக்கிறதுல அங்க இருக்கக்கூடிய அந்த கிராமங்களை சேர்ந்தவர்கள் எதிர்ப்பு தெரிவித்து போராட்டங்கள் நடத்துறாங்க. இன்னொரு பக்கம் வெவ்வேறு இடங்கள்ல இந்த திட்டங்களுக்கான நிலம் கையகப்படுத்துறதுல இருக்கக்கூடிய சிக்கல்கள் இருக்கு. இதுல 2013 மத்திய அரசாங்கம் ஒரு சட்ட திருத்தத்தை கொண்டு வருது. R&R பாலிசின்னு, ரீசெட்டில்மெண்ட் அண்ட் ரிஹாபிலியேஷன் பாலிசி. நிலம் கொடுக்கக்கூடியவர்களுக்கான உரிமைகள் அவர்களுக்கு என்னெல்லாம் செய்யணும் அப்படிங்கிற அந்த சட்ட திருத்தங்கள் இருக்கு. 2015 அது 100 சட்ட திருத்தத்தையும் கொண்டு வராங்க. அதுல சில விவகாரங்களுக்கான நிலம் எடுக்கிறதுல எக்ஸம்ஷன் கொடுக்குறாங்க. ராணுவம் தொடர்பாக அல்லது வளர்ச்சி திட்டங்கள் தொடர்பாக அரசுக்கான நிலம் எடுக்கிறதுல எக்ஸம்ஷன்ஸ் இருக்கலாம். அது வந்து இந்த பாலிசி வராது அப்படின்னா சொல்றாங்க. ஆனாலும் குறிப்பிட்ட அடிப்படையில் இந்த பாலிசி சொல்லக்கூடியது என்னன்னா, நீங்க வந்து யாரிடமிருந்து நிலத்தை எடுக்கிறீங்களோ அந்த நில உரிமைதாரருக்கு குறைந்தபட்சமான ரீசெட்டில்மெண்ட், அவங்களை வேறொரு இடத்துல அவங்களுக்கான வாழ்விடத்தை உருவாக்க வேண்டும், அவங்களுக்கு குறைந்தபட்சமான ரிஹாபிலியேஷன் அதற்கான நிதியை கொடுக்கணும் அப்படிங்கறத தான் குறிப்பிட்டு சொல்றாங்க. இது பல இடங்கள்ல நடக்கிறது இல்லை. இப்போ NLC போன்ற இடங்கள்ல இருக்கக்கூடிய சிக்கலும் என்னன்னா, அங்க இருக்கக்கூடிய கிராமங்களை சேர்ந்தவர்கள் கிட்டத்தட்ட ஒரு 20-30 கிராமங்கள் வந்து போராட்டத்தில் இருக்கிறாங்க. ஏற்கனவே ஃபர்ஸ்ட் மெயின்ஸ்க்காக பல கிராமங்கள் அந்த நிலக்கரி சுரங்கத்திற்காக இழந்திருக்கிறாங்க. இப்ப இந்த பகுதியை சார்ந்தவர்கள் தங்களுக்கான சொந்த ஊர் அப்படின்னே ஒண்ணு இருக்காது. ஒட்டுமொத்தமாக அவங்க வந்து அந்த சொந்த ஊர்களை விட்டு நகரணும். இன்னைக்கு இருக்கக்கூடிய இடத்துல அங்க ஏக்கருக்கு 25 லட்சம் அப்படிங்கிற ஒரு தொகையை இப்போது கடைசியாக பல கட்ட போராட்டங்களுக்கு பிறகு தமிழ்நாடு அரசு தலையீட்டுக்கு பிறகு NLC நிர்வாகம் ஒத்துக்கொண்டிருக்கிறது. ஆனால் வேலை வாய்ப்பு அப்படிங்கறத உறுதி செய்ய மறுக்கிறாங்க. இது பல இடங்கள்ல R&R பாலிசி சொல்றதும் வேலை வாய்ப்பை உறுதி செய்யணும் அப்படிங்கிறதும் இருக்கு. குடும்பத்தில் ஒருவருக்கான வேலையை உறுதி செய்யணும் அப்படிங்கிறது. ஆனால் அந்த இடத்துல எல்லாம் இப்ப சிக்கல்கள் இருக்கிறது. எனவே நிலம் எடுக்கக்கூடிய இடத்துல குறைந்தபட்சமான இந்த உரிமைகளை R&R பாலிசியில் இருக்கக்கூடிய ஆக்ட்ல இருக்கக்கூடிய இந்த விஷயங்களை செய்து கொடுக்க வேண்டியதுங்கிறதும் அவசியமாக இருக்கிறது. ஏன்னா பல ஆண்டுகளாக சொந்தமாக இருக்கக்கூடிய இடத்தை விட்டுட்டு அவங்க இன்னொரு இடத்துக்கு போறாங்க. அவங்களுக்கு குறைந்தபட்சமான நீங்க இன்னைக்கு 25 லட்சம் ரூபாய்க்கு அந்த நிலத்தை விட்டுட்டு அந்த விவசாயி வேறொரு இடத்துக்கு போய் அந்த அளவுல நிலத்தை வாங்க முடியாது அப்படின்னா அவர்களுக்கு கூடிய சிக்கல்கள் இருக்கு. இந்த பாலிசியை முழுமையா அமல்படுத்துறதுல நிறைய சிக்கல்கள் இருக்கு. அதையெல்லாம் சரி செய்யணுங்கிறது தான் கோரிக்கை அடிப்படையாக இந்த போராட்டத்தில் ஈடுபட்டக்கூடிய எல்லா இடங்களிலும் இருக்கக்கூடியவர்களுடைய ஒரு தேவையாகவும் இருக்கு. இப்படி இதனுடைய பின்னணி இதெல்லாம் நம்ம பார்க்கிறோம்.